ஏமா அவங்க கிட்ட பணம் இருக்கு, வேற அரிசி வாங்கி சாப்பிடுறாங்க, இந்த அரிசி வாங்கி சாப்பிட சொல்றீங்க? எங்களுடைய வரி பணத்துலதான் அவங்க சம்பளமே வாங்குறாங்க. எங்க வரி பணத்துல சம்பளம் வாங்க தெரியுது, ரேஷனுக்கு போய் அரிசி வாங்க தெரியாதா, இல்ல அதை சாப்பிட தெரியாதா? அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டங்க. அதே மாதிரிதான் ஓட்டு போறதும் போடாதும் எங்க இஷ்டங்க. கவர்மெண்ட் வேலை பாக்குறவங்களுக்கு பென்ஷன் பணம் இல்ல, 5 வருஷம் பதவியில இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் பணம் தராங்களே, எந்த வகையில நியாயம்? 234 எம்எல்ஏக்களுக்கு பென்ஷன் தராங்களே, எத்தனை லட்சம் தெரியுமா? 500க்கும் மேற்பட்ட எம்பிகளுக்கும் பென்ஷன் தராங்க. அது எத்தனை கோடி தராங்க தெரியுமா? இப்படி எம்எல்ஏ எம்பி இருக்கிற எல்லாருக்கும் பல கோடி ரூபாய் எங்க வரி பணத்துல மாசம் பென்ஷனா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு கூட ஓட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஏங்க, நீங்க சொல்றது ஒரு பக்கம் நியாயமா இருக்கலாம், ஆனா ஜனநாயகத்துல ஓட்டு மூலியமா தானே அங்க தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியும். வாங்க சார், அந்த கதை உங்களுக்கு தெரியாதுல்ல. ஒரு தொகுதியில யாரு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு எதை வச்சு முடிவு பண்றாங்க? ஓட்டு. நீங்க சொல்ற மாதிரி அது கரெக்டா நடக்குதுன்றீங்களா? நீங்க சொல்றது கள்ள ஓட்டு, திருட்டு ஓட்டு, அதுக்குள்ள நான் வரல சார். பதிவாகிற ஓட்டுல நான் கேட்கிறேன். ஒரு 100 பேர் இருக்காங்க ஒரு தொகுதியில, ஒரு 3 எம்எல்ஏ போட்டிக்கிறாங்க. ஒருத்தருக்கு 30, இன்னொருத்தருக்கு 30, இன்னொருத்தருக்கு 40. யார் ஜெயிச்சாங்க கேட்டா இந்த 40ன்னு. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த தொகுதியில இந்த 60 பேருக்கு அவரை பிடிக்கல, 40 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க 30, இங்க 40, 10 ஜாஸ்தி ஒத்துக்கிறேன். ஆனா 100 பேர்ல இந்த 60 பேருக்கு அவரை பிடிக்கலையே சார். அவருக்கு அப்புறம் எம்எல்ஏவோ எம்பியோ ஆக்குனீங்கன்னா, ஏன்டா 60 பேர் எனக்கு ஓட்டு போடல, உங்களுக்கு செய்யணுமான்னு கோவம் தானே வரும். எப்படி தொகுதிக்கு செய்வாரு? அப்போ ஓட்டு பதிவிலே இந்த பிரச்சனை இருக்கு. 51% யாரு ஓட்டு வாங்குறாங்களோ அவங்கதான் ஜெயிக்கிறாங்க, அவங்கதான் ஜெயிச்சாங்கன்னு அறிவிச்சேன்னா நான் உழுந்து தொகுதிக்கு வேலை செய்வேன். ஏன் தெரியுமா? 51% நான் வந்து ஆகணுமேன்ட்டு. இப்ப என்ன, நான் 100 பேர் நின்னாலும் எல்லாரை விட ஒரு ஓட்டு ஜாஸ்தி வாங்கினா நான் தாங்க தொகுதி எம்எல்ஏவோ எம்பிஓ ஆயிடுவேன். இதுதான் இப்ப நடக்குது. இந்த ஓட்டு பதிவுனாலதான் எம்எல்ஏவும் கண்டுக்கிறது இல்ல, மக்களும் தலைவலி ஏதோ ஒண்ணு போட்டோன்னு ஓட்டு போடுறாங்க. புரியுதா?